பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 6ஆம் இடத்திலிருந்து சூரியன் புதன் இவங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விரேசானமான 12ஆம் இடத்தில் பதிகின்றது. இந்த நேரத்தில் உங்களுடைய சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விரயங்கள் உங்களை அதிகமாக தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அரசாங்கத்தின் மூலமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதத்தில் நீங்கள் கடக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. ராசிக்கு 7ஆம் இடத்தில் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அதே குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் அதிபதி குரு பகவான் தான். அவர் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 7ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது. அப்போ நண்பர்கள் மூலமாக, வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? எதனால் அப்படின்னா, குரு பகவானுடைய பார்வை, அவர் விரையாதிபதி தான் இருந்தாலுமே அவருடைய பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிக்கிறது, சனி பகவான் மேலே பதிக்கிறது, ராசி அதிபதி மீது பதிக்கிறது. அப்போ நல்ல விஷயங்களை நோக்கி நீங்க போனீங்க அப்படின்னா அதன் மூலமாக வெற்றியில் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு தேவையில்லாத ஒரு அடுத்தவர்களுக்கு சங்கடம் தரக்கூடிய மாதிரியான சில விஷயங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சங்கடங்கள் உங்களையே திரும்ப சேரும். அதனால அதாவது யோசிக்கிறது எல்லாமே, நீங்க நினைப்பது எல்லாமே நல்லவைகளாக